ஹலோ நண்பர்களே, நம்ம ஏதோ புது இடத்துக்கு வந்திருக்க மாதிரி இருக்கும். இது சென்னையில அண்ணா நகர் டவர் பார்க்கிங் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அங்கதான் வந்திருக்கோம். ஸோ இங்க நம்ம அண்ணா இருக்காரு. அவர் வந்து நிறைய டவுட்ஸ் வந்து கேட்கலாம், அது அப்படியே வீடியோவா பேசலாம் அப்படின்னாரு. சரி, அதை அப்படியே வீடியோவா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான். ஸோ இவரை பத்திலாம் நம்ம லாஸ்டா வந்து இன்னும் எதுனா சொல்லலாம். ஏன்னா இவரை பத்தி ஃபர்ஸ்ட்ல இன்டர்வியூ கொடுத்துட்டோம்னா நீங்க கொஞ்சம் ஷாக் ஆயிடுவீங்க. லாஸ்டாவே இன்டர்வியூ கொடுத்துடலாம். சரி, இல்லண்ணா நம்ம அப்படியே கண்டென்ட் உள்ள போலாம். நீங்க அந்த கேள்வி எல்லாம் கேட்குறேன், அது என்னன்னு சொல்லுங்க. இல்ல இப்ப எனக்கு என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன அப்படின்ட்டு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. எனக்கு பேசிக்கா கொஞ்சம் தெரியும், அதை சொல்லிடலாம். பட் அவங்க ரொம்ப டீட்டெயில்டா கேட்கும் போது நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சரி, நான் அதான் யோசிச்சேன், சரி மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான்ல வந்துட்டேன். சரி, நம்ம பேசிக் தெரிஞ்சது, நான் பிளாங்கா இருக்கேன், ஓகேவா? நான் ஒரு கிராமத்துல இருந்து வந்த பையன் வச்சுக்குவேன். நான் இப்பதான் சென்னை வந்து ஏர்ன் பண்றேன். எனக்கு இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணோம். நிறைய சேவிங்ஸ்லாம் இருக்கு, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த மாதிரி இதுல ஏன் மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணோம்? மியூச்சுவல் ஃபண்ட்னா ஃபர்ஸ்ட் என்ன? ஓகே, அப்ப அதான் புதுசா வரவங்க வந்து என்ன மாதிரி வரானுங்க சென்னைக்கு அப்படின்னா, அவனுக்கு வரும்போது அந்த காசை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அது ஏன் மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணணும்? ஆமா ஆமா ஆமா, அதான் சிம்பிள். நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ல இருக்குல்ல, அதுல நம்ம வந்து ரிட்டர்ன்ஸா வந்து பாக்குறோம்னு வச்சுக்கேன், 7% தானே இருக்குன்னு. ஓகேங்களா? அந்த 7% போது நம்ம இன்ஃபிளேஷன் உங்களுக்கே தெரியும், 6% இருக்கு. அப்படி இருக்கும் போது அந்த ரிட்டர்ன்ஸ் பத்துமானா பத்தாது. அதனால ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்டா நம்ம பாக்குறோம். ஆல்டர்னேட் என்ன இருக்கு? கோல்டு இருக்கு. கோல்டு எல்லாம் வந்து 14%, 12% எல்லாம் ரிட்டர்ன் கொடுத்துட்டு வருது. கோல்டுன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்படியே நம்ம வந்து இப்போ ஸ்டாக்ஸ் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸா வரும் அப்படின்னா, ஸ்டாக்ஸ் என்னும் போது இண்டிவிஜுவல், நம்ம தனித்தனி ஸ்டாக்கா உங்களுக்கு தெரியும் எப்படி போய் பிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப அந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக் பத்தி படிக்க வேண்டிய டைம் வந்து நமக்கு அதிகமா இருக்கும். ஸோ அதனால என்ன பண்றோம்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கு போறோம். மியூச்சுவல் ஃபண்ட் போது அவங்களும் ஸ்டாக்ஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ன்றதும் ஸ்டாக்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனா அந்த ஸ்டாக்ஸ் போது ஒரு ஸ்டாக்ஸா இங்க தனித்தனியா பண்ணாம, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபண்ட் ஒன்று சொல்றேன். நம்ம ஃபண்ட்ஸ்ல 2 விதம் இருக்கு, ஆக்டிவ் பேசிவ்னு 2 விதம் இருக்கு. ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இது 2 விதம் இருக்கு, ஒன்னு ஆக்டிவ், இன்னொன்னு வந்து பேசிவ். ஆக்டிவ்ன்னும் போது அங்க வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க. ஓகே, இப்ப நான் ஃபண்ட் மேனேஜர்னா நான் வந்து ஆக்டிவ் ஃபண்ட் வச்சிருப்பேன். நான் வந்து அந்த ஃபண்டுக்கான மேனேஜ் வந்து பண்ணுவேன். நான் வந்து இப்போ லார்ஜ் கேப் ஃபண்ட் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. லார்ஜ் கேப்ல எந்தெந்த கம்பெனி இருக்கு, பெரிய பெரிய கம்பெனி, ஐடிசி, ரிலையன்ஸ், இந்த மாதிரி இருக்கிற கம்பெனில எது எனக்கு தேவையோ அதெல்லாம் மாத்தி 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 ஸ்டாக் வந்து போவோம். அதனால அதை போர்ட்ஃபோலியோல போடு, இன்னொன்று வந்து தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ், அதாவது ஒரு பேஸ்கெட் மாதிரி வச்சுக்கேன். அந்த பேஸ்கெட்ல ஆப்பிள், ஆரஞ்சு அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போறது. அதுல வந்து டிசிஎஸ், விப்ரோ, ஒரு அசார்டட் மாதிரி, அசார்டட் மாதிரி அதான் எல்லாம் கலந்து இருக்கும். எல்லா ஸ்டாக்ஸும் கலந்து நம்ம போய் ஒவ்வொன்றும் படிச்சு தெரிஞ்சுக்காம ஒரு ஃபண்ட் மேனேஜருக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சு வச்சிருப்பான். அதை பார்த்து நம்ம எதுல இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியும், நம்ம எதுல போய் இன்வெஸ்ட் பண்ண முடியும்? இப்ப நான் எப்படின்னா, இப்போ அப்ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி போய் பண்ண முடியுமா? இல்ல வந்து நிறைய இதுல பேங்க்ல எல்லாம் சொல்றாங்க, ஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட், HDFC மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் என்ன, அதெல்லாம் எப்படி அவங்க கிட்ட பண்ணணுமா, இல்ல நம்மளே அப்ஸ்டாக்ஸ்ல பண்ண முடியுமா? இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி நம்ம முடிச்சிடணும். அதுல நம்ம அது சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இப்படிதான் ஆப்ரேட் ஆகுது. குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ்ல ஒரு ஃபண்ட் மேனேஜர் உட்காந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. இதுதான். அப்ப அந்த ஃபண்ட் மேனேஜர் குரூப்பா உட்காந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கல்ல, இப்போ வந்து 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஷிப் ஸ்டார்ட் ஆகுது 1000 ரூபாய் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து நீயும் போடுவேன், நானும் போடுவேன், இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து போடுவாங்க. ஸோ அது எல்லாத்தையும் NAVன்னு சொல்லிட்டு உள்ள வச்சிருப்பாங்க. அதுதான் அந்த ஸ்டாக்கோட, அந்த மியூச்சுவல் ஃபண்டோட பிரைஸ். ஸ்டாக்கோட பிரைஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஸ்டாக் 100 ரூபாய் இருக்கு, 200 ரூபாய் இருக்கும். அதை நம்ம பார்த்து எடுத்துப்போம். அதே மாதிரி நம்ம இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வரும்போது இங்க பார்த்தோம் அப்படின்னா NAVன்னு சொல்லிட்டு வேல்யூ இருக்கும். அதுதான் NAVனா அந்த மியூச்சுவல் ஃபண்டோட வேல்யூ. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் ஒன்று இருக்குன்னு, அது வந்து பேசிக்கா நிஃப்டி 50ல இருக்க அந்த டாப் 50 கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. இதுல நிப்பான் நிஃப்டி 50 எடுத்தோம் அப்படின்னா அது அந்த டாப் 50 கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? அதோட NAV வந்து 46 ரூபாவோ 49 ரூபாய் இப்ப இருக்கு. ஓகேவா? அப்ப NAV வந்து 46 இல்ல 49 இருக்கு அப்படின்னா, நீ 100 ரூபாய் ஷிப் பண்ற அப்படின்னும் போது 2 யூனிட் வந்து வாங்கும். 49 ரூபாய் வச்சுக்கோ அப்படின்னா 49 98 ரூபாய். நீ 100 ரூபாய் ஷிப் பண்ற அப்படின்னா 2 யூனிட் வந்து வாங்கும். ஸோ அங்க NAV ஏறினா உனக்கு வந்து ரிட்டர்ன் வரும். அதுதான் ஸ்டாக் மாதிரி, அந்த NAV வந்து ஏறணும். இப்படிதான் மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ரேட் ஆகும். புரிஞ்சா? ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ன்றது குரூப் ஆஃப் ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. சோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு வளருதா வரல வந்து நம்ம தனியா பண்ணாம, தனியா நம்ம படிச்சு எதுவும் தெரிஞ்சுக்காம ஒரு ஃபண்ட் மேனேஜர் கிட்ட சேஃபர் ஹேண்ட்ல கொடுக்குறோம். இது வந்து ஆக்டிவ் ஃபண்டுக்கு. இதே நம்ம பேசிவ் ஃபண்டுக்கு வந்தோம் அப்படின்னா, நம்ம இந்த ஃபண்ட் மேனேஜர்லாம் வந்து இதுலயும் இருப்பாங்க. பட் ஆனா பேசிக்கா இவங்க வந்து ரோல்லாம் கிடையாது. இங்க வந்து நம்ம சொன்னோம்ல, நிப்பான் இந்தியா அந்த இண்டெக்ஸ் வந்து நம்ம பார்த்தோம்ல, இங்க வந்து டாப் 50 கம்பெனிலே அப்படியே ட்ராக் பண்ணிட்டே வரணும். அதுல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா பண்ணிடும். அது வந்து செட் பண்ணிடுவாங்க.
ஓகே ஏஎம்சினா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ். ஓகே நீ கொடுக்குற அசெட் இருக்கு, நீ ஒரு 100 ரூபா போடுற, நான் ஒரு 100 ரூபா போடுறேன், நாளைக்கு ஒருத்த வந்து 1000 ரூபா வந்து போடுறான், மாசமா சீட் பண்றான். இந்த மாதிரி ஒட்டு மொத்தமா நம்ம அசெட் கால்குலேட் பண்ணோம்னா இந்தியாவில மட்டுமே ஒரு 1 கோடி பேர் இருப்பாங்க. அந்த 1 கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. அந்த 1 கோடி ரூபாய் மேனேஜ் பண்றதுக்கு ஒரு அசெட் கம்பெனி வந்து அவங்களே வச்சிருப்பாங்க. இப்ப நிப்பான் ஒரு அசெட் கம்பெனி. ஓகே ஐசிசி நீ சொன்னீங்கல்ல, அது ஒரு அசெட் கம்பெனி, அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஹெச்டிஎஃப்சியும் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டுமே ஆப்ரேட் பண்றதுக்காக இங்க நிப்பான் யூடிஐ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அசெட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து இருக்கு. இதுவே நம்ம வந்து இந்த பேங்க்ஸ் வந்து இப்ப அசெட் மேனேஜ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்பிஐ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஹெச்டிஎஃப்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஐசிஐசி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நம்ம வந்து புரிஞ்சிருக்கோம். இப்ப எல்லாருமே ஏஎம்சிஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே ஃபண்ட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நீ கேட்ட கேள்விக்கு ஐசிஐசிஐ இருக்கு, அங்கேயும் வந்து இந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியா வரவே அவங்களும் வந்து அதுல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து இப்ப ஐசிஐசிஐல பேங்க் வச்சிருக்கேன், ஐசிஐசிஐ பேங்க் வந்து நான் அதுல வச்சிருக்கேன். அங்கே வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் வந்து அங்கே வந்து வெல்த்துக்காக வந்து அதுலயே ஆப்லயே வந்து இருக்கலாம், வெல்த் பிளானர். புரியுது. இப்போ அதுலயே நீ போயிட்டு இங்க பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்றான் அப்படின்னா அங்க உனக்கு ஐசிஐசிஐ எம்ப்ளாயில ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் போடுவான். அவன் வந்து உங்களுக்கான நீங்க என்ன ஃபண்ட்ஸ் சூஸ் பண்றீங்களோ அவன் அந்த ஃபண்ட் மேனேஜர் ஆக்ட் ஆகும். ஸோ இங்க ஐசிஐசிஐ மூலமாவும் வாங்கலாம், நீங்க சொன்ன மாதிரி அப்ஸ்டாக்ஸ் மூலமாவும் வாங்கலாம். ஆனா அப்ஸ்டாக்ஸ்னு வரும்போது அது தனி கம்பெனி, நீ தான் எந்த ஃபண்ட் வேணும்னு சொல்லி பார்த்து சூஸ் பண்ணிக்கணும். ஐசிஐசிஐன்னு வரும்போது உன்னோட ரெப்ரஸன்டேட்டிவே உனக்கு வந்து சொல்லுவாங்க, இந்த ஃபண்ட்ஸ் நீங்க எடுத்துங்க, நம்ம ஐசிஐசிஐல இது நல்லா இருக்கும். ஆனா ஐசிஐசிஐ நீங்க போகும்போது ஐசிஐசிஐ ஃபண்ட் தான் சூஸ் பண்ணணும் இல்ல, அவங்க ப்ரிஃபர் பண்றது அதை பண்ணுவாங்க. அந்த ஆப்ல நீங்க வந்து மத்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ மியூச்சுவல் ஃபண்டு எத்தனை வருஷத்துக்கு எடுத்தா வந்து நல்லது? 1 இயர்க்கா இல்ல 6 மந்த்ஸா இல்ல 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் லாங் டேர்ம்க்கா எப்படி எடுத்தா பெஸ்ட்? அண்ட் ஆல்சோ எது கொஞ்சம் சேஃப்டியும் கூட? சேஃப்டினா வந்து நம்ம அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் தான சேஃப்டி. ஓகே, நம்ம அந்த நிப்பான் இந்தியா நிஃப்டி 50 ஃபண்ட்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிப்பானுக்கும் இருக்கு, எஸ்பிஐ வந்து நிஃப்டி 50 ஃபண்ட் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த இண்டெக்ஸை ட்ராக் பண்ணும். இதுல ஃபண்ட் மேனேஜர் ரோலே கிடையாது. ஃபண்ட் மேனேஜர் இந்த ஸ்டாக்கை மாத்திரம் அந்த ஸ்டாக்கை மாத்திரம் இதனால நிறைய ரிட்டர்ன் தரேன்னு சொன்னா அவன் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது அது வந்து ரிஸ்காவும் இருக்கும், லாஸும் போய் முடியறதுக்கான சான்ஸ் இருக்கு. இங்க ரிஸ்க் எடுத்து வைக்க முடியாது. அதனால சேஃப் ரெண்டா இருக்குது இந்த நிஃப்டி 50 அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ இதுல கொஞ்சம் ரிஸ்கா போனோம் அப்படின்னா மிட் கேப் ஃபண்ட் போகலாம். அந்த மிட் கேப்னு வரும்போது இங்க நிஃப்டியோட மிட் கேப் இருக்கும், அந்த இண்டெக்ஸ் தான் அப்படியே ட்ராக் பண்ணும். ஸோ அதுலயுமே அந்த நிஃப்டின்ற வார்த்தை வருதான்னு பார்த்துக்கணும். ஸோ அது எல்லாமே பேசிவ் ஃபண்ட் வந்துடும், அதுதான் அதை அப்படியே ட்ராக் பண்ணும். ஸோ அதனால அதை நம்ம அப்படியே போய் பண்ணிக்க போறோம். அப்படின்னா நிஃப்டி நெக்ஸ்ட் 15 இருக்கு, நிஃப்டி நெக்ஸ்ட் 500 இருக்கு. நிஃப்டி 50 டாப் 50, நெக்ஸ்ட் 50 அடுத்த புரியுது. அடுத்து நிஃப்டி 500 500 கம்பெனி, ஃபர்ஸ்ட் 500 கம்பெனி, அவ்வளவுதான். ஸோ இதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நமக்கு சேஃபரா இருக்கும். அண்ட் தென் இதுல அந்த பீரியட் இன்னும் வரும்போது நமக்கு 1 இயருக்கு ஆப்வியஸ்லி ஒரு 12% தான் இது வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலா கொடுத்துட்டு வந்துட்டு ரிட்டர்ன் இருக்கு. ஸோ அப்ப நீ பார்க்கும்போது உனக்கே தெரியும், உனக்கு வந்து இப்போ 12% நம்ம கால்குலேட் பண்றோம். எனக்கு வந்து இப்போ நான் பொறுமையா ஒரு 5 இயர்ஸ் வச்சுக்க போறேன் அப்படின்னா அது உங்களோட இது பொறுத்து தான். இல்ல 2 இயர்ஸ்க்கு நீ வச்சுக்க போற அப்படின்னா உனக்கு 12%, 24%, அட்லீஸ்ட் ஒரு 20ல இருந்து 25% வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவ்வளவுதான். 24ங்கிறது வந்து ஸ்டாண்டர்டா வராது. 12%ன்றது இது வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலா கொடுத்துருக்கு. இதுக்கப்புறம் கொடுக்குமான்ற கேள்விக்கான பதில் யாருமே வந்து கேரண்டி இல்ல. ஓகே, இப்போ வந்து ஓகே நீங்க சொல்றது புரியுது. இது ஸ்டாண்டர்டா கொடுக்காதுங்கிறீங்க, முன்ன பின்ன இருக்கும் 10, 11, 12ங்கிற மாதிரி நீங்க மாறி மாறி இருக்குங்கிறீங்க. இப்போ நம்ம அப்ஸ்டாக்ஸ்ல பண்றது விடுங்க, அது நம்மளாதான் பார்த்து பண்ண போறோம். இப்போ நம்ம ஐசிஐசியோ HDFCயோ இந்த மாதிரி இதுல இன்வெஸ்ட் பண்ணும்போது எதை எப்படி நம்ம அதை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும்? இப்ப HDFC நல்லா இருக்கு, இல்ல ஐசிஐசி நல்லா இருக்கு, இல்ல இந்த மாதிரி அதர் பேங்க்ஸ் ஏதோ SBI ஏதோ எனிதிங், இப்ப எது சேஃப்னு எதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண முடியும்? இதுக்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிள் தான். நீ வந்து HDFC SBI எல்லாம் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்க, அதெல்லாம் ஏஎம்சிஸ் தான். அங்க இருக்க ஃபண்ட் மேனேஜர் தான் மேட்டர். ஓகே, நீ வந்து இங்க HDFCன்ற பெரிய பிராண்ட பாக்காத, அது உள்ள வந்து ஃபண்ட் மேனேஜர் யாரு இருக்கான்னு தான் பாக்கணும். அங்க விஷயம் தெரியாத ஆள் ஃபண்ட் மேனேஜரா இருந்தானா நீ அவன்கிட்ட காசு கொடுக்கலாம். விஷயம் தெரிஞ்ச ஆள் வந்து அங்க ஃபண்ட் மேனேஜரா இருக்கானா அங்க நீ காசு கொடுக்க போற. ஓகேவா? அது அந்த ஃபண்ட் மேனேஜரை பொறுத்து தான். ஸோ இங்க வந்து ஏஎம்சிஸ் கம்பெனிஸ்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்க ஆதித்யா பிர்லா இருக்கு, இங்க நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேங்க்ஸ் வந்து உள்ள கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுல வந்து பேங்க்ஸ்ல வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, ஏஎம்சிஸ் எங்க வேணாலும் எடுத்துக்கலாம். நீ அந்த ஃபண்ட் மேனேஜர் தானே பார்த்து யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ஏன்னா நாங்களாம் புதுசா உள்ள போடும் போது நாங்க வந்து HDFC பிராண்டு, ஐசிஐசி பிராண்டு அப்படி பார்த்து தான் போடுவோம். இந்த மாதிரி ஃபண்ட் மேனேஜர் பார்க்கணுங்கிறது வந்து எங்களுக்கு நார்மலா காமன் பீப்புளுக்கு வந்து அது தெரியாது. ஓகே, இது ஒரு லெசனா எடுத்துக்கிறோம், இது நாங்க எடுத்து பண்ணிக்கிறோம். இப்போ நான் ஒரு மந்த்லி ஒரு 30,000 மியூச்சுவல் ஃபண்ட்ல போடணும்னா எப்படி நான் போடுறது? பிரிச்சு போடலாமா இல்ல ஒரே இதா போட்டுடலாமா எப்படிங்கிறது எனக்கு. சரி, நான் இப்போ வந்து 2 கேட்டகரி 3 கேட்டகரியா போலாம். ஏன் செட்டு ஒருத்தவங்க, உங்க செட்டு ஒருத்தவங்க, ஒரு அட்லீஸ்ட் அந்த மேரேஜ் ஆயிட்டு அந்த இனிஷியல் ஸ்டேஜ் ஒருத்தவங்க,
ஒரு சீனியர் சிட்டிசன் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்னால் வந்து அதிகமான ரிஸ்க் எடுக்க முடியும். அதனால நான் வந்து இப்போ ஒரு 30,000 நீங்க சொன்ன மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். அதை நம்ம வந்து இப்போ பிரிச்சு போடணும் போது நான் வந்து டைரக்டா வந்து இந்த நிஃப்டி 50 இருக்குல்ல, அதுல கம்மியான பொசிஷன் ஒரு 10% 3,000 ரூபாய் அதை மட்டும் நான் நிஃப்டி 50 வைப்பேன். நானா பண்றதா இருந்தா இது வந்து எல்லாருக்கும் மேக்ஸிமம் வந்து இந்த ரிஸ்க் எடுக்கிறது தயார்ன்ற மாதிரி தான் ஏன் இருப்பான். சொன்னா நம்ம எல்லாம் ரிஸ்க் எடுக்கலாம். அதனால நான் வந்து நிஃப்டி 50ல ஒரு 10% தான் வைப்பேன். அது வந்து ஒரு 3,000 வந்து போயிடும். அப்படியே வந்து 40 கூட பிரிச்சுங்க, இல்லை அப்படின்னா நம்ம 45 கூட பிரிச்சுக்கலாம். இந்த 45 வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மிட் கேப்ல வந்து வச்சுக்கலாம். மிட் கேப்னும் போது அந்த மிட் கேப் கம்பெனிஸ்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. அதுல ஒரு 45% வச்சிருவேன். இன்னொரு 45% வந்து மல்டி அசெட் அண்ட் தென் ஃபிளெக்ஸி கேப்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து ஒரு 45% வந்து வச்சிருவேன் நான். உங்க செட்டுக்கு வரும்போது உங்களோட ரிஸ்க் என்னவோ அதுக்கு ஒருத்த மாதிரி நம்ம வந்து மாத்திக்கணும். அது என்ன மல்டி கேப் ஃபிளெக்ஸி கேப்? மல்டி கேப் ஃபிளெக்ஸி கேப்னா இங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து பல கேட்டகரிஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் போது நான் வந்து இப்போ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல என்னென்ன ஸ்டாக்ஸ் எனக்கு பிக் பண்ண தெரியல. அதனால ஈக்விட்டி மார்க்கெட் தனியா இருக்கு. நம்ம இந்த பாண்ட்ஸ் ஒன்று பேசுவோம்ல, நம்ம வந்து ஆனந்த் சர்வீஸ்ல கூட பார்த்தோம். அந்த மாதிரி பாண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்குன்னா அதுவும் நம்மளால டைரக்டா போய் வாங்க முடியாது. ஸோ அதுவுமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஃபண்டா மாத்தி விற்க ஆரம்பிச்சாங்க. பாண்ட்ஸ் அவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதை வந்து சின்னதா வந்து NAV மாதிரி பிரிச்சு நம்ம கிட்ட பாண்ட்ஸ் வந்து ஆப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பாண்ட்ஸ்லாம் டெப்ட் ஃபண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அது ஒன்று இருக்கு. ஈக்விட்டி டெப்ட் ரெண்டு இருக்கு. இது ரெண்டும் கலந்ததுதான் இந்த ஹைபிரிட்னு சொல்லுவாங்க. இந்த ஹைபிரிட் வந்து ரெண்டும் கலந்தது. ஓகேங்களா? இந்த ஈக்விட்டியும் டெப்டும் கலந்தது. மல்டி அசெட் அண்ட் தென் ஃபிளெக்ஸி கேப்னு வரும்போது இந்த ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட்ல நம்ம பராக் பாரிக் ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்கலாம். அது ஒரு ஃபண்ட் நேம். பராக் பாரிக் ஃபிளெக்ஸி கேப் பண்ணும்போது இங்க ஈக்விட்டியே இருக்கும். கூட வந்து இங்க US மார்க்கெட்ல இருக்குல்ல ஆல்பாபெட் கூகுள் கம்பெனி, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சிருப்பான். மைக்ரோசாஃப்ட் ஃபாரின் கம்பெனி. ஸோ இந்த மாதிரி ஒட்டுமொத்தமா உலக லெவல்ல இருக்க அந்த இருக்கிற ஸ்டாக்ஸ்ல உன்னால போக முடியாத எல்லா இடத்துலயுமே அவன் போயிட்டு அதுல வந்து ஃபண்டா ஒரே ஃபண்ட்ல வந்து மேனேஜ் பண்ணி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி நமக்கு இது கொடுத்துட்டு. ஸோ அந்த ஃபண்ட்ல வந்து நீ அதோட NAV வந்து பார்த்தோம்னா ஒரு 800 தான் இருந்துச்சு. நான் லாஸ்டா பார்க்கணும் சரியா தெரியல, 860 அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து மினிமம் 1000 ரூபா தான் நம்மளால சிப் பண்ண முடியும். இதுவே நம்ம நிஃப்டி 50 எல்லாம் பார்த்தோம்ல, அதுல வந்து மினிமம் 100 rupees இருந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து மினிமமா நம்ம சிப் பண்றோம் அப்படின்னா 1000 ரூபாய் இருந்து சிப் பண்ணிக்கலாம். ஆனா அது நம்ம எல்லா ஃபண்ட்ஸுமே நம்ம போய் ஈஸியா பார்க்கலாம். ஃபண்ட் நேம் போட்டு அது கீழே வந்து போர்ட்ஃபோலியோ அதுலயே இருக்கும். டைவர்சிஃபிகேஷன் தான் நான் பண்ணிருக்கேன். ஸோ அதுல US மார்க்கெட் லெவல் பண்ணிருக்காங்க, ஈக்விட்டி லெவல் பண்ணிருக்காங்க, டெப்ட் லெவல் பண்ணிருக்காங்க, அதுலயே வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இதான் மல்டி அண்ட் தென் ஃபிளெக்ஸி. இப்போ நம்ம அந்த கேள்வி முடிச்சிடலாம். ஏன் செட்ல நான் அந்த மாதிரி ரிஸ்க் எடுப்பேன். அதனால நான் வந்து அந்த ஃபிளெக்ஸி கேப்லாம் போவேன். ஏன் அப்படின்னா இந்த 10% நான் எதுக்காக இது ஒதுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த இண்டெக்ஸ் அண்ட் தென் நிஃப்டி 50 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியும். பேசிக்கா தெரியாதவங்களுக்கு அந்த 10% அதில் வந்து போட்டு மீதி வந்து ரிஸ்க் எடுக்கலாம். என் ஏஜ்ல இருந்து இப்படியே கத்துக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ உங்க ஸ்டேஜ்ல வரும்போது அட்லீஸ்ட் ஃபேமிலி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ரிஸ்க் எடுக்கிற அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். இது ஆப்வியஸ்லி வந்து இது ஒரு ஆளுக்கும் வந்து மாறும். ஸோ அதனால வந்து நம்ம இந்த நிஃப்டி 50 வந்து கொஞ்சம் அதிகமா இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். நிஃப்டி 50 கொஞ்சம் அதிகமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 30 40 அவங்களோட ரிஸ்க்கை பொறுத்து இது நம்மளால வந்து ஒருத்தருக்கு தனித்தனியா பார்த்து சொல்லிடலாம். ஆனா அது வந்து ஓவராலா காமனா சொல்லிட முடியாது. ஸோ அதனால அந்த மாதிரி நிஃப்டி 50 இந்த காமன் அந்த ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல வந்து ஒரு 40%, இன்னொரு 40% வந்து நம்ம இந்த ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் சொன்னால அதுல வந்து பண்ணலாம். இன்னொரு 20% வந்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயே பண்ணிடலாம். கோல்டுலயே வந்து நீ சிப் பண்ற மாதிரி நம்ம மாசம் நகை செக் கட்டுற மாதிரி நீ இதுல ஒரு 100 ரூபாய் சிப் பண்ணிக்கோ. அதுல வந்து ஒரு 20% அப்படின்னா நம்ம 30,000 ரூபாய்க்கு 20% கால்குலேட் பண்ணுவோம். ஒரு 6,000 ரூபாய் வரும். அதுல நீங்க கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் சிப் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம அப்படி சீனியர் சிட்டிசனுக்கு போனோம் அப்படின்னா அவங்களுக்கு டாக்ஸ் சேவர் ஃபண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்து இருக்கு. டாக்ஸ் சேவர் ஃபண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. சீனியர் சிட்டிசன்ஸ்க்குலாம் ஏதோ மாதிரிலாம் வந்து மாறுது. அதெல்லாம் நான் வந்து எனக்கு பெருசா வந்து தெரியல. பட் ஆனா அந்த மாதிரி ஃபண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபண்ட்ஸா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அவங்க வந்து மேக்ஸிமம் ரிஸ்க் கம்மியா இருக்கிறதா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் இருக்க போற இயர்ஸ் வந்து எவ்வளவு விஷயம் தெரியாது. ஸோ அதனால அவங்களுக்கு டக்குன்னு காஸ்ட் ஆகுனா வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால ரிஸ்க் கொஞ்சம் கம்மியா வந்து பார்த்து எடுக்கும். அதனால அவங்க நிஃப்டி 50 இந்த மாதிரியே வந்து பேசிக்கா போயிடும். ஓகே சரி. இப்போ நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்றாங்க, சிப்புன்னு சொல்றாங்க. சிப்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கிறாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. இது ரெண்டும் ஒண்ணுதானா இல்ல ரெண்டும் வேற வேறையா? ஏன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எங்களுக்கு இருக்கு. திடீர்னு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசுறாங்க, சிப்ல பண்ணுங்கிறாங்க, அது பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணுங்கிறாங்க. பட் எங்களுக்கு அந்த டவுட்ஸ் வந்து நிறைய இருக்கு. அது எப்படி ரெண்டும் ஒண்ணுதானா இல்ல வேற வேறையா ரியாக்ட் ஆகுதா என்னங்கிறது எங்களுக்கு தெரியல. மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லலாம் சிப் பண்ற கான்செப்ட் வரும். ஓகே, ஒன்னு வந்து சிப், இன்னொன்னு வந்து லம்சம், இன்னொன்னு வந்து ETF. ஓகே, 3 இது இருக்கு. சிப் பண்ணும் போது நான் வந்து இப்போ 100 ரூபா மாசம் போடுறேன் அப்படின்னும் போது 100 ரூபா ஆட்டோமேட்டிக்கா அக்கௌண்ட்ல இருந்து எடுத்து இந்த ஃபண்ட்ல போட்டுரு அப்படின்னு சொல்லி செட் பண்றோம் பத்தி அது சிப். ஓகே, இது வந்து நீ எல்லா ஃபண்டுமே பண்ணலாம். எல்லா ஃபண்டுக்கும் சிப் ஆப்ஷன் வந்து இருக்கும். மினிமம் அமௌண்ட் வந்து 100 ரூபா இருக்கும், 500 ரூபா இருக்கும், அண்ட் தென் 1000 ரூபா இருக்கும். அது ஒரு சிப் வந்து ஒரு அந்த ஃபண்டை பொறுத்த மாறும். ஸோ இந்த மாதிரி வந்து நீ ஆட்டோமேட்டிக்கா இவ்வளோ என் மந்த்லியில வந்து இவ்வளோ எடுத்துக்கோ, இந்த மந்த் வந்து எனக்கு 1000 ரூபா எடுத்துக்கோ, இல்ல 2000 ரூபா எடுத்துக்கோ, இல்ல 10,000 ரூபாய் எடுத்துக்கோ, இந்த ஃபண்ட்ல எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ணி விடுறது சிப். இல்ல இப்போ ஆட்டோமேட்டிக்கானா மந்த்லி 2000னா இல்ல இப்போ எனக்கு அடுத்த மந்த் 3000 இருக்கு, அப்ப என்ன பண்ணலாம்?
அடுத்த மந்த் நீ 3000 மாத்த போறேன்னா அதுல போய் எடிட் ஆப்ஷன் இருக்கும், நீ போய் எடிட் பண்ணிக்கலாம். பட் ஆனா 2000 வந்து நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்ட அப்படின்னா அடுத்த மந்த் அது 2000 தான் எடுக்கும். இன்கேஸ் அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம முன்னாடியே போய் செட் பண்ணிக்கணும், மாத்திக்கணும். அந்த அமௌண்ட் வந்து எடுத்துரும். அது ஒன்றும் ஈஸி தான் கிளியர் பண்ண அதை நம்ம போய் ஈஸியா பண்ணிக்கலாம். ஓகே. அதுல வந்து உங்களுக்கு டேட்டும் கேட்கும், எந்த டேட்ல வந்து ஷிப் வந்து ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு. ஓகே. டேட்டையும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் அது மாதிரி உங்களுக்கு லோன் மாதிரி அது பாட்டு தனியா எடுத்துட்டே இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து ஷிப். செகண்ட் டைப் வந்து லம்சம். லம்சம் பண்ணும்போது என்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்கு, லம்சமா நான் வந்து போடுறேன், அது அப்படியே வளர்ந்து வரட்டும் அப்படின்னு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அது புரியுது. எத்தனை வருஷத்துக்கு? அது நீ எத்தனை ஷோல் பண்ண போறியோ அதுவும் இஷ்டம். இல்ல மினிமம் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு 5 years 10 years ஹோல்ட் பண்ணா நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடியே நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா லம்சம் கரெக்டா இருக்காது. அது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மினிமம் 1 year இருந்தா ஸ்டார்ட் ஆகுமா எப்படின்னு? நீ இப்ப போட்டுட்டு உடனே கூட எடுத்துடலாம். பட் ஆனா நீங்க உடனே கூட எடுத்துக்கலாம், மணி தேவைன்னா எடுத்துக்கலாம். பட் ஆனா என்ன அப்படின்னா நீங்க எடுக்கிறீங்க உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து வராது. ஓகே. நீங்க சொல்றது 5 years இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்டோட பார்க்கலாம். ஆனா நீ உடனே எடுக்கும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா உனக்கு வெளியே வரும்போது எக்ஸிட் லோன் ஒன்று போடுவாங்க. அது ஒரு சார்ஜ். அதை தாண்டி வந்து நீ அதான் இன்னும் நிறைய சார்ஜஸ் வந்து இருக்கு. எல்லாமே சார்ஜஸா வந்து இருக்கும். அது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கு, அதனால டக்குனு வெளியே இருக்கும். ஸோ இது வந்து லம்சம். மூணாவது கேட்டகரி ETF. ETF போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயே வந்து இங்க ஒரு சில விஷயம் வந்து ETF மாத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப Nifty 50 நான் ஃபண்டுன்னு இருக்கு நம்ம பார்த்தோம்ல, கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம பார்த்தோம்ல. இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் பத்தி தெரியும். இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து எஸ்ஐபி எல்லாம் பண்ணிட்டு நான் எப்ப கம்மியா இருக்குதோ அப்ப நான் வாங்கிக்கிறேன். ஸோ அதனால நீ வந்து எனக்கு ETF மாத்தி கொடுன்னு சொல்லிட்டு அந்த டைம் எடுத்துட்டு வந்து. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கோல்டு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ETF வந்து ட்ரேட் ஆகும். புரியுது. ETF பண்ணும்போது அது ஒரு ஸ்டாக் மாதிரி. ஓகே. அதே NAV-ல அவன் அப்படியே ட்ரேட் பண்ணி வைப்பான். இப்போ வந்து Nifty 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா 250 ரூபாய் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஒரு EMC அது வந்து பார்த்தீங்கன்னா ETF மாதிரி ஷேர் இது மாதிரி ட்ரேட் ஆகும். இது வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது வந்து க்ளோஸ் ஆகுது இருக்கும். ஷேர் மாதிரி என்ன ஏதோ NAV எப்படி ஏறுதோ அதுக்கேற்ற மாதிரி இதுவும் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போ கோல்டு ETFன்னு இருக்கு அப்படின்னா அது வந்து ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தான் கொடுப்பாங்க. அந்த EMC சொன்னோம்ல, அந்த EMC தான் கொடுப்பாங்க. பட் ஆனால் ஷேர்ஸ் மாதிரி ட்ரேட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ நான் ஷேர் மாதிரி வந்து வாங்கிக்கலாம், வித்துக்கலாம். எனக்கு எப்போ விற்கணும்னு தெரியும், எப்போ வாங்கணும்னு தெரியும். ஸோ அதனால இது வந்து 3 ஆப்ஷன். ஸோ சிப்பு, லம்சம், ETF. இது 3 ETF. ஓகே, ரைட். ஓகே. இப்போ எனக்கு ஓரளவுக்கு கான்செப்ட் புரிஞ்சு. மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள சிப் இருக்கு, லம்சம் இருக்கு, ETF இந்த மாதிரி 3 கேட்டகரி இருக்கு. 3 கேட்டகரியில நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். அது 3 கேட்டகரியில வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, ரைட். இப்போ இது ஓகே. இது பெஸ்ட். இது என்னன்னா ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இயங்குறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கொஞ்ச நாள்ல வந்து நம்ம கத்துக்கிட்டு நம்மளே பண்றது பெஸ்ட். பெஸ்ட். ஆமா. அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் நியூஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணோம். ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை பிக் பண்ண கத்துக்கிற வரைக்கும் இருந்தா போதும். ரொம்ப பெருசாலாம் நம்ம அவ்வளோலாம் வந்து போக தேவை. இப்போ உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கே தெரியும் எப்படி ஷேர் மார்க்கெட் என்னென்ன ஷேர்லாம் நியூஸ் வந்தா ஏறி இறங்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்க தெரிஞ்சா போதும். அண்ட் தென் அதில் அந்த ஃபண்டமெண்டல்ஸ் வேல்யூஸா இப்போ வந்து இந்த ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூல இருக்கு அப்படின்னு சொல்லி பிக் பண்ண தெரிஞ்சா போதும். அவங்களுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அதுல இருந்து தாண்டி வரது கரெக்டா இருக்கும். அதாவது இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுட்டாங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை நிறுத்திட்டு இதுல வரலாம்னு இருக்கும். ஆனா சேஃபர் ஆசெட்டா நம்ம போகும்போது, ஏன்னா இப்போ இதுல நிறைய பேர் பாக்குறவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சிருப்பாங்க, ஸ்டாக்ஸ் வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா நான் வந்து அப்படிதான் ட்ரெயின் ஆகி வந்தேன். அவங்களுக்கு அதை தான் சொல்றது. ஸ்டாக்ஸ் இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கட்டும், நீ தனியா வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறல அது தனியா பண்ணு. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிட்ட ஒன்று கொடுத்துரு, அவங்ககிட்ட ஒரு போர்ஷன் இருக்கும். அது ஸ்டேபிளா ரிட்டர்ன் வந்து தந்துட்டு இருப்பான். உனக்காக இன்னொருத்த வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பான். அது ஒரு பக்கம் போகட்டும். அதில் நீ வந்து மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் அந்த ஃபிளெக்ஸி கேப்னு சொன்னல, அதில் வந்து நாங்கள் டேக் ரிஸ்க் எடுப்போம். ஸோ அதில் ஒரு ரிஸ்க் வந்து இருக்கும். கூட வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்லேயும் வந்து ரிஸ்க் எடுப்போம். ஸோ இது வந்து எங்களோட கேட்டகரி. புதுசாக வரவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணட்டும். 100% இருக்கு அப்படின்னா அது 1000 ரூபாய் இருக்கலாம், இல்லை 10,000 ரூபாய் இருக்கலாம். 100% இருக்கு அப்படின்னா 100% வந்து இதில் போட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டு என்னென்னலாம் நடக்குது, நீ எந்த மியூச்சுவல் ஃபண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். நீ போய் மியூச்சுவல் ஃபண்ட் நீங்க போய் சர்ச் பண்ணுங்க, என்ன மியூச்சுவல் ஃபண்ட் வேணாலும் எடுத்துங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து ஹோல்டிங்ஸ் ஒன்று இருக்கும். ஹோல்டிங்ஸ்னா மியூச்சுவல் ஃபண்டுக்காரன் என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து ஹோல்ட் பண்றான்னு இருக்கும். ஓகே, அதை நம்ம பார்க்க முடியும். அதை நம்மள பார்க்க முடியும். என்னென்ன ஸ்டாக் ஓன் பண்றான், அந்த என்னென்ன ஸ்டாக் ஓன் பண்றானோ அதோட பர்சன்டேஜ் என்ன. இப்போ HDFC பேங்க் வந்து நான் ஓன் பண்றேன் அப்படின்னா HDFC பேங்க்ல எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து அந்த ஒரு ஃபண்ட் வந்து வச்சிருக்கான். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது எவன் அந்த ஹோல்டிங்ஸ் வந்து இந்த ஸ்டாக் வந்து அதிக பர்சன்டேஜ் வச்சிருக்கானா, ஸோ இதுலயே அதிக பர்சன்டேஜ் வச்சிருக்கோம். அப்போ இது நல்ல கம்பெனி போல அப்படின்ட்டு அந்த ஸ்டாக்கை நம்ம இண்டிவிஜுவலா எடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப பிளாங்கா இருக்காதீங்க. அவங்க எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது என்னங்கிறத வந்து நீங்க வந்து உங்க ஃபண்ட் மேனேஜர் கிட்டயோ டைரக்டா பண்ண முடியாது. சரி, ஓகே. நீங்க யார்கிட்ட மியூச்சுவல் ஃபண்ட் போடுறீங்களோ அந்த பர்சன் கிட்ட வந்து நீங்க கேட்டுக்கலாம். அது இல்லாட்டியும் கூட உங்களுக்கு பாக்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும்.
அதை வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. எந்தெந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றாங்க, மேபி அவங்க லாஸ் ஆகிற கம்பெனில தான் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா நீங்க கொஞ்சம் அவேரா அப்போ அமௌண்ட் எடுக்கணும் வேணாங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர் தான் நம்ம மேக்ஸிமம் இப்போ நம்ம நிஃப்டி 50 தவிர்த்துட்டோம் அப்படின்னா எல்லாமே இங்க ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் தான். புரியுது. இங்க வந்து எல்லாருமே வந்து ஆக்டிவ் ஃபண்ட்ஸோட அல்டிமேட் எய்ம் என்னன்னா நீங்க வந்து பேசிவ் ஃபண்ட்ஸ் வந்து பீட் பண்ணணும். ஆக்டிவ் ஃபண்டோட அல்டிமேட் எய்மே பேசிவ் ஃபண்ட்ஸ் பீட் பண்ணணும். நிஃப்டி தர ரிட்டர்னை விட நான் ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர்னா நான் அதை விட அதிக ரிட்டர்ன் தரணும். அது நான் வந்து லார்ஜ் கேப்பா இருக்கலாம், மிட் கேப்பா இருக்கலாம், இல்லை ஸ்மால் கேப்பா இருக்கலாம், ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டா இருக்கலாம். அந்த ஃபண்ட் யார் மேனேஜ் பண்றாரோ அவனோட அதிகபட்சமே அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து பீட் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி நல்ல ரிட்டர்ன்ஸும் தந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி நெகட்டிவான ரிட்டர்ன் மார்க்கெட் டவுன் சைடில் போகும்போது நெகட்டிவான ரிட்டர்ன் வந்துட்டு தான் இருக்கு. ஸோ அக்ரெசிவா மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. எந்த ஸ்டாக் வேணாலும் உள்ள எடுப்பாங்க, எந்த ஸ்டாக் வேணாலும் வெளியே எடுப்பாங்க. அது அவங்க கையில இருக்கு. புரியுது. நம்ம உள்ள போறோம் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அதுக்கு உள்ளே வந்து வந்துடும். நான் உங்களுக்கு வந்து ரிஸ்க் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து ரிட்டர்ன் தந்திருக்கு. ஃபண்ட் மேனேஜர் யாருன்னா அதுலயே இருக்கும். நீங்க அந்த ஃபண்ட் மேனேஜர் போய் காப்பி பண்ணி கூகுள்ல போட்டீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபண்ட்லாம் மேனேஜ் பண்ணிருக்காரு, அந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ்லாம் நீங்க பாத்தீங்களே அந்த ஃபண்ட் மேனேஜர் பத்தி ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஃபண்ட் மேனேஜர் பத்தி ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் அந்த என்னென்ன ஸ்டாக் உள்ள வச்சிருக்காங்கன்றது ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இது ரெண்டுத்தையும் நீ பார்த்தாலே அந்த ஃபண்ட் மேனேஜர் என்னென்ன பண்ணிருக்காங்க, இதுக்கு முன்னாடி இந்த ஃபண்ட்ஸ்லாம் என்னென்ன பண்ணிருக்கான்னு சொல்லி பார்த்தா உங்க ஃபண்ட் மேனேஜர் யாரு என்ன பண்ணிருக்காங்கன்றது தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஃபண்ட்லாம் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து வாங்கியிருக்காங்கன்னும் போது அந்த ஃபண்ட் மேனேஜர் பத்தி ஈஸியா தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டாக் வந்து அதிகமா இந்த பீரியட்ல வச்சிருக்காங்களா, இந்த ஸ்டாக் மேல ஒரு அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுனா அது ஏன் நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடாது, தனியா போய் வாங்கினால எல்லாமே ஒரு இதுதான் கால்குலேஷன். புரியுது. நம்ம பார்த்துக்கலாம். சரி, வேற என்ன டவுட் இல்ல? இப்போதைக்கு எனக்கு போதும். இப்போதைக்கு எனக்கு எதுவும் இல்ல. இன்கேஸ் எனக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் இதுல வந்து பார்ப்போம். எனக்கு நிறைய இது ரிலேட்டடான்ட்டு இல்லை, எனக்கு ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாகவே நிறைய டவுட்ஸ் இருக்கு. நான் அதை வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு என்ன ஒரு ஆசைனா, நம்ம கிராமமாகட்டும் எங்கேயாகட்டும் எல்லாருமே பணம் வச்சிருக்காங்க, கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தி வச்சுமே அவங்களுக்கு பெருசா வந்து ரிட்டர்ன்ஸ் வர்றது கிடையாது. ஸோ எனக்கு என்னன்னா அவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு சி சென்டர் இருக்கிற பீப்புள்ஸ் வரைக்கும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க அமௌண்ட்டை எப்படி மல்டிபிள் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டும். பட் அது கொஞ்சம் சேஃபான இதுல. ஓகேவா? வேல்யூ இன்வெஸ்டிங்கா நான் சொல்றேன். ட்ரேடிங் இது இல்ல. ட்ரேடிங் இதெல்லாம் 1 செகண்ட் நல்லா வரும், பட் அடுத்த செகண்ட் டபுளாவும் போகும். அதான் சொல்றேன். இல்ல சொல்றேன், நிறைய பேரு ஷேர் மார்க்கெட்னாவே வந்து இதுதான், ஐ மீன் அமௌண்ட் போட்டு விட்டுருவாங்க ஊர் சைட்ல, அப்படி ஒரு மித்து மாதிரி இருக்கு. சொல்றேன், அந்த மித்து இல்லாம இது வேல்யூ இன்வெஸ்டிங்கும் இருக்கு. அது கரெக்டா அந்த எந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றோம்னு நம்ம தெரிஞ்சு பண்ணோம்னா நல்லா இருக்கும். ஸோ கிராமத்துல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியவங்க இதை தெரிஞ்சுக்கங்க ஃபர்ஸ்ட் விஷயம். ஏன்னா ரூரல்ல இருந்து வரவங்களுக்கு இது நிறைய விஷயம் தெரியறது இல்லை. அமௌண்ட் போட்டா போயிடுங்கிறது மட்டும் தெரிஞ்சு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு போஸ்ட் ஆஃபீஸ், கோல்டு இதுல மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லாம நிறைய உங்களுக்கு அமௌண்ட் வந்து மல்டிபிள் பண்றதுக்கு நிறைய, அது என்ன சொல்லுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. நீங்க அதை பார்த்து பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல வந்து கண்டிப்பா இவர் கூட வேற கொஸ்டின்ஸ்ல நான் சந்திக்கிறேன். கண்டிப்பா. இதுதான், இது தெரிஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம பெட்டரா இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோல வந்து பார்ப்போம். பாய்.